உலக தமிழர் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் தேர்தல் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. 379 தொகுதியில் 4 கட்ட தேர்தல் முடிஞ்சிருக்கு. இன்னும் வந்து ஒரு 3 கட்ட தேர்தல் இருக்கு. இது வரைக்கும் நடந்த தேர்தல் பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் பெரும்பான்மையான மக்கள் வந்து ஆதரவு பாரதிய ஜனதா கட்சிக்கு தான். இந்த ஆதரவை எப்படி மக்களிடத்துல திசை மாற்றலாம் அப்படின்னு சொல்லி இப்போ எதிர்கட்சிகள் அனைவரும் வந்து திரு திரு முடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரே ஒரு இப்போ அவங்களுக்கு கிடைச்ச துடுப்பு சீட்டு இவிஎம் மிஷினை பத்தி பேசணும். இவிஎம் மிஷினை பத்தி பேசணும் அப்படின்னாக்கா மக்கள் வந்து யோசிப்பாங்க. யோசிச்சு நம்ம பிஜேபி வந்து எப்படி விட்டு வெற்றி பெற்றாலும் இவிஎம் மிஷின் மேல பழிய போட்டுருவோம். ஏன்னா மூன்றாவது முறையா நம்ம பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி தான் அவங்க தான் வந்து ஆட்சி கட்டில் ஏற போறாங்க, பாரத பிரதமர் ஆக போறாங்க. அது வந்து நிச்சயப்பட்ட ஒரு வெற்றி. அது அனைவருக்குமே தெரியும். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா வெற்றி அதாவது வெற்றி பெறுவதற்கு முன்னாடியே வெற்றி பத்தி நம்ம எல்லாருமே அலசி ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா டிவியாவும் மீடியாவும் எல்லா உலக தொலைக்காட்சி முதல் கொண்டு உலக தொலைக்காட்சி வரை அலசி பார்த்தாச்சு. 3வது முறையாக பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சி அமைக்கும். பாரதத்தை நிறைய இடத்துல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. விடுதலை சிறுத்தை கட்சி, திமுக கட்சி, நிறைய இதர கட்சி சொச்ச மிச்சம் எல்லாம் பேசிட்டு இருக்கு. காங்கிரஸ் கட்சி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நான் அவங்க கிட்ட எல்லாம் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்க விரும்புறேன். கடந்த வருடம் கர்நாடகால எலெக்ஷன் நடந்தது. அந்த எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்க வெற்றி பெற்றது எப்படி? இதே இவிஎம் மிஷின் வச்சுன்னா ஓட்டிக்க மாட்டாங்க. யோசிக்கணுமா இல்லையா? மக்களை முட்டாளாக்க பாக்குறீங்களா நீங்க? மக்கள் என்ன பண்ணி மக்கள்லாம் இன்னைக்கு படிச்சுட்டாங்க. நல்ல அறிவாற்றலோட இன்னைக்கு இருக்காங்க. மக்களை ஏமாற்ற முடியாது. மக்கள் ஆட்சி நடந்து கொண்டே இருக்கிறது. மக்களை ஏமாற்ற முடியாது, மக்கள் திசை திருப்பவும் முடியாது. இதுக்கு மேல்பட்ட நடக்கிற 300 சில்லற மூணு கட்ட தேர்தலையும் சரி பிஜேபி தான் பெருவாரியான இடத்துல வரப்போகுது. எல்லா தேர்தல் முடிவுகளும் ஜூன் மாதம் 4ஆம் தேதி என்ன போறாங்க. அப்போ வந்து இன்னைக்கு பேசிட்டு இருக்க ஊடகங்கள் மற்றும் ஊடகங்கள் ஆதரவாக பேசிட்டு இருக்க இந்த திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, மற்ற இதர கட்சிகளும் சரி மூக்குக்கு மேல வர வச்சு நிக்க போறாங்க. 3வது முறை பாரத பிரதமர் தான் வர போறாரு, நரேந்திர மோடி தான் ஆட்சியில் அமர போறாரு. இந்த இவிஎம் மிஷினை பத்தி பேசுறவரெல்லாம் சற்று யோசிக்கணும். கர்நாடகால எலெக்ஷன் வந்தது, அப்பயும் நீங்க தான் ஜெயிச்சீங்க. திராவிட முன்னேற்ற கழகம் 2 வருஷத்துக்கு முன்னாடி எலெக்ஷன் வந்தது, அப்பயும் நீங்க தான் ஜெயிச்சீங்க. அப்பெல்லாம் எப்படி இவிஎம் மிஷினை காது வாய் மூக்கெல்லாம் மூடிட்டு தானே இருந்தீங்க நவதுவாரங்களையா? அப்பெல்லாம் நவதுவாரங்களையும் மூடிட்டு இருக்கீங்க. இப்ப வந்து பாரதிய ஜனதா கட்சி தான் ஜெயிக்க போது தெரிஞ்ச பிறகு எப்படிங்க இந்த மாதிரி எல்லாம் பேசவங்க எல்லாம் வாய்ப்பு வருது? இந்த 200 பாய்ஸ் எல்லாம் சும்மாவே இருக்க மாட்டாங்க. மல்லாக்க பத்திர கனவு காட்டுறாங்க. பாரத பிரதமர் தேர்தலில் வந்து காங்கிரஸ் தலைவர் கூட கிடையாது. அவர் ராகுல் காந்தி அவர்கள் வெற்றி பெற்றுவாரு, அவர் பிரதமர் ஆயிடுவாரு, துணை பிரதமர் ஐயா முக ஸ்டாலின் போயிடுவாரு அப்படின்னு இந்த 200 பாய்ஸ் எல்லாம் பகல் கனவு காட்டுறாங்க. நடக்குமா? இது நடக்க வாய்ப்பே கிடையாது. தேசம் நல்லா இருக்கணும், நாடு நல்லா இருக்கணும் மக்கள் முடிவு போயிட்டாங்க. மக்கள் ஒரு முறை முடிவு போட்டாங்க. மக்களை மாற்ற முடியாது, ஏமாற்ற முடியாது. நீங்க மக்கள் மத்தியில என்னதான் நீங்க வந்து உங்களுடைய பழி வாங்கும் நோக்கத்தோட பல கெட்ட புத்திகளை நீங்க உட்படுத்தினாலும் அது வந்து நடக்காது, நடக்கவும் நினைக்காது. மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. நடந்து முடிஞ்ச தேர்தலையும் சரி, இனிமேல் நடக்க போற 3 கட்ட தேர்தலையும் சரி, மற்ற மாநில கட்சியில் பாரதிய ஜனதா கட்சி தான் பெருவாரியான வாக்கு வித்தியாசம் வெற்றி பெற போது. நல்ல போலிங் ஆகும். நாடு நல்லா இருக்கும், நாடு மக்கள் நல்லா இருக்கும். பாரத் மாதா கி ஜெய், ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம். நன்றி, வணக்கம்.